நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா மாரி செல்வராஜ் படம் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில் நடந்தத அவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கு. அதான் அவரு சின்ன வயசுல வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு, அவங்க வீட்டு சூழ்நிலையால வந்து ஒரு வேலைக்கு அனுப்புற மாரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து அது இல்லாம அவரோட இன்டர்வியூ நிறைய சொல்லியிருக்காரு. கர்ணன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுதான் அவரோட வழி அவரு சொல்றாரு. இப்போ எனக்குன்னு ஒரு வழி இருக்கும். அத நான் படமா எடுத்தா எப்படி இருக்கணும், அந்த மாரி அவருக்கு ஒரு இது இருக்கும். அத வந்து அவரு எடுக்குறாரு. ஸோ அத நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஒரு என்டர்டெய்னிங்கா நம்ம பார்த்துட்டு அஸ் யூஷுவல் அவர் மாரி செல்வராஜ் அண்ணன் கிராமத்து பாணியில் தான் திருப்பியும் ட்ரை பண்ணியிருக்காப்புல. வாழை விவசாயி அதில் என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன வருது, மேற்கொண்டு அதில் என்னென்ன பண்ணுறாங்க, அதில் உள்ள டிஃபெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி சொல்கிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லருமே இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காப்புல. அதில் ஏற்கனவே அவரே பேசியிருக்காரு, இந்த மாதிரி பர்சனலாக நடந்த இது எனக்கு நடந்த இதுன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி அவர் ஒரு கிராமத்து இது இல்லாமல் சிட்டி பேஸ்லையும் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டேன். எப்பயுமே ஒரு காமனாக ஒரு சோசியல் மெசேஜை சொல்லுவார். இதுலேயும் அதை சொல்ல தான் போகிறாப்புல. இனிமேலும் அதை சொல்லிட்டு தான் இருப்பார். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் முந்தைய படங்களில் எப்படி ஒரு கான்செப்ட் இருந்ததோ அது தொடர்ந்து பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது இதுலேயும். பட் இந்த வாட்டி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் சொல்ல வந்ததை ஸ்ட்ரெயிட்டாக இன்னுமே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். போல்டாக இருக்கும். நல்லா இருந்தது பிரதர், சூப்பராக இருந்தது. அவரோட படம் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். இது அவரோட பயோபிக்னு சொல்லியிருந்தாங்க, பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ். நல்லா இருந்தது, கதையும் நல்லா இருந்தது. அதே மாதிரி அவரோட முன்னாடி செஞ்ச நிறைய ஒரு படங்கள்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். ஜாதி வெறி அது தூண்டுற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக கருத்து சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ரைலர் பார்க்குறது நல்லா இருக்குது. கான்செப்ட் வந்து பசங்களை வேலைக்கு அனுப்புகிறாங்க இல்லைங்களா, ஸ்கூல் படிக்கிற பசங்களை. அது ஒரு மாரி செல்வராஜோட அந்த அவங்க இருக்கிற அந்த சவுத் சைடில் இருக்கிற கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தோசம் இருக்கிற மாதிரி இருக்குது. படம் வந்தால் தான் தெரியும். அப்புறம் அந்த எஜுகேஷனல் போர்ஷனில் அவங்க ஹீரோயின் வராங்க. அந்த டீச்சராக அவங்க என்ன பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்றது இருக்குது. அது அவுட்புட் படம் வந்தால் தான் அதை தெரியும். இல்லை, அது இப்போ எல்லாருமே அந்த மாதிரிலாம் யாரும் இப்போ மேபி அது பழைய இதில் அவர் வளர்கிற விதத்தில் மேபி இருந்திருக்கலாம். இப்போலாம் யாரும் அந்த இது யாரும் பார்க்குறது இல்லைங்க, கம்யூனிட்டி இது. அது இப்போ மென்ஷன் பண்ணணுமான்றது தெரில. அது பயோபிக்ன்றனால நீங்கள் சொல்கிறீங்க. அது இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் இப்போ மேபி வில்லேஜ் சைடில் அந்த இருக்கலாம். பட் இப்போலாம் யாரும் அந்த மாதிரி கம்யூனிட்டி இது யாரும் பார்க்கலைங்க. எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க. நல்லா இருக்குது. வாழைன்னு தோப்பு அந்த இதை பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக தான் இருக்கும். பார்த்துருக்கேன், எல்லா படமும் பார்த்துருக்கேன். அவர் இனத்தை சேர்ந்தவங்க மக்களை பற்றி தான் பெரும்பாலும் ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் சூப்பராக இருக்கும்னு நான் நம்பிக்கை இருக்குது. பயோபிக் வந்தால் தாங்க தெரியும், வந்து பார்க்கணும். கிராமத்து பக்கம் நல்லா ஒரு அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் கதையும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். படம் வந்து நல்லாயிருக்கும் தெரியும். அவர் சந்தோஷ் நாராயண் அவர் யூனிக்ங்க. ஆல்ரெடி ஒரு படம் தனுஷ் படத்துக்கு பண்ணியிருக்காருல அவர். அது இதுக்கும் நல்லா நார்மலாகவே ஒரு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஆமாம், அவர் சின்ன வயசில் நடந்த கதைன்னு சொல்லிட்டு தெரில, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில. மேபி ஆனால் ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாம் பார்த்தவங்க, டேரக்டர்ஸ் அப்படி இது பண்ணவங்கன்னா. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா தான் இருக்குது. ஒரு அவர் சைட்லேருந்து ஒரு இது வச்சுட்டு இருக்காரு, அதுவும் நல்லா தான் இருக்குது. அது ட்ரெய்லரில் கொஞ்சம் எனக்கு பெருசாக இது தெரியல. மேபி பார்ப்போம், எதாவது பாட்டில் எதாவது வந்துச்சுன்னா மேபி பார்க்கலாம். எதிர்பார்க்க நல்லாயிருக்கும். ஆமாம், அவரோட சொந்த பயோபிக் மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காப்புல. படம் ஸ்க்ரீனுக்கு வந்தோடனே நம்ம பார்த்தாலே நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு. அஸ் யூஷுவல் சந்தோஷ் நாராயண் சார் சொல்லவே தேவை, சூப்பராக தான் பண்ணியிருக்காப்புல. நல்லா படம் உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாகிடும், வெற்றி பெறவல். அதாவது ஒன்றும் இல்லை, வில்லேஜ் பேசிக்கில் சோசியல் மெசேஜ் சொல்கிறாரு. அப்படியே டவுனுக்கும் வரட்டும், சிட்டிக்கும் வரட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லட்டும். அதே மாதிரி அவர் இதில் மட்டுமே இல்லாமல் வேறு ஒரு நம்ம இந்த இப்போ மற்ற டைரக்ட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இந்த மாதிரியும் பண்ணணும். அப்போ தான் ஒரு டைரக்டருக்கு இதாக இருக்கும். இது மட்டுமே பண்ண முடியாது, எல்லாமே பண்ணட்டும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எதிர்பார்க்கும். ஸோ அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதில் என்னோட கருத்துனா, ஒரு படத்தை வந்து படமாக நான் பார்க்குறதா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவரோட மியூசிக் வந்து மாரி செல்வராஜ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாவே தனியாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பரியரும் பெருமாளில் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பின்னு ஒரு சாங் பண்ணியிருப்பார், கர்ணனில் ஒரு சாங் பண்ணியிருப்பார், இப்போ இதில் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட மியூசிக் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஸோ 23